வணக்கம். அகத்திய சித்தன் உலக மாற்றத்திற்கு ஒரு ஆரம்பமாக தமிழகத்தை முதலில் மாற்ற வேண்டும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் முக்கியமாக 3 விஷயங்களை நம்ம தயார்படுத்த வேண்டியிருக்கு. முதல்ல என்ன அப்படின்னா, நல்ல முதல்வர் வேணும். 2வது, தியாக உள்ளத்தோடு செயல்படுகின்ற இளைஞர்கள் வேணும். 3வது, இவங்களை செயல்படுத்துறதுக்கு ஊக்குவிக்கிறதுக்கு உண்டான பெண்கள் கண்டிப்பாக வேணும். ஸோ இந்த 3 பேரையும் நம்ம தயார்படுத்தினால் மட்டும்தான் இப்போ தமிழகத்தை நம்ம மாற்ற முடியும். ஸோ இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்வு நம்மளுடைய முதல்வர் அவர்களுடைய தேர்வு. ஸோ இந்த முதல்வரை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்க போகிறோம், இன்னும் ஒரு வருஷம் கழித்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். எப்படி தேர்ந்தெடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். புதிய முதல்வர் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு முன்னால், இதுக்கு முன்னால் இருந்த முதல்வர்களை பற்றி ஒரு அனாலிசிஸ் நம்ம பண்ணணும். பழசை எடுத்து அனலைஸ் பண்ணோம்னா நமக்கு புதிய முடிவு எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கலாம். ஸோ நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு முதல்வர் யார் அப்படின்னா காமராஜர். ஸோ காமராஜர்கிட்ட இருந்து அண்ணா கிட்ட வந்துச்சு. அண்ணாவுக்கு அப்புறம் கருணாநிதி வந்தார். அப்புறம் கருணாநிதிக்கு அப்புறம் எம்ஜிஆர் வந்தார். எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா. ஸோ இவங்க தான் இம்பார்ட்டண்ட்டான கான்டெஸ்டன்ட். ஸோ இதுக்கப்புறம் நடுவில் ஓ பன்னீர்செல்வம், அப்புறம் இப்போ எடப்பாடி பழனிசாமி, இவங்கெல்லாம் இருக்காங்க. சரி, காமராஜர் எப்படிப்பட்டவர்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, அவர் சுதந்திர போராட்டத்தெல்லாம் நல்லா உணர்ந்த ஒரு தியாகி. அவருடைய டைமில் அவர் என்ன பண்ணார்னா, சைனாவிலேருந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வந்தப்போ இந்தியாவுக்கு, அப்போ சைனா வார் நடந்துகிட்டு இருந்தப்போ என்ன பண்ணார்னா, நம்ம தான் நம்மளுடைய நேருவுக்கு உதவணும் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட இருந்து அவங்களுடைய டொனேஷனை வாங்கி இந்திய கவர்மெண்ட்டுக்கே கொடுத்து ஹெல்ப் பண்ணவர். அப்போ என்ன அப்படின்னா, அவங்களுடைய மைண்ட் செட்டில் உண்மையாலுமே இந்த நாட்டுக்கு நல்லது செய்யணும், இதனால் நம்ம சம்பாதிக்கணுன்ற எண்ணம் துளியும் இல்லாத காலகட்டமாக காமராஜனுடைய காலகட்டம் இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அண்ணா. அதாவது வித்தியாசமாக அது வரைக்கும் அப்பேற்பட்ட பேச்சை கேள்வியே படாத தமிழக மக்களுக்கு அண்ணாவினுடைய பேச்சு, அண்ணா அவருடைய வேறு எங்கேயோ போய் இங்கிலீஷ்லலாம் பயங்கரமாக பேசினார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே பயங்கரமான ஒரு உத்வேகம். அவருக்கு சப்போர்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் சப்போர்ட் பண்ணதுனால காமராஜர்கிட்டேருந்து அண்ணாவுக்கு வந்துச்சு. ஸோ அண்ணாவினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா பேச்சு திறமை. அதுக்கப்புறம் கருணாநிதி அப்படின்றதும் பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய விஷயம் என்னென்னா பேச்சு திறமை. அதே சமயத்தில் ஒரு பயங்கரமான மதியோகி. இந்த டைமில் இப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு சிந்தனை, செயல்பாடு, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருந்தது. பட் அல்டிமேட்டாக என்ன அப்படின்னா அவருடைய பேச்சு திறமைக்குத்தான் அதிக இம்பார்ட்டன்ஸ். அப்போது எதையுமே எதிர்பார்க்காத ஒரு தலைவரிடமிருந்து பேச்சு திறமையில் மயங்கி நம்ம என்ன பண்ணோன்னா முதல்வர்களை தேர்ந்தெடுத்தோம். அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணாங்கன்னா, நம்ம கொஞ்சம் சம்பாதிச்சா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சம்பாதிக்கவும் ஆரம்பித்தாங்க. அந்த ஒரு புது ட்ரெண்டு கலைஞர் பீரியட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணதாக சொல்கிறாங்க. சரி, கலைஞருக்கு அப்புறம் எம்ஜிஆர் வந்தார். எம்ஜிஆர் என்ன பண்ணார்னா, ஒரு எமோஷனல் பாண்டிங்கை மக்கள்கிட்ட க்ரியேட் பண்ணார். ஏற்கனவே அவருக்கு சினி இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா அவரை பற்றி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள், இப்போ எப்படி ரஜினியை பற்றி பாசிட்டிவான விஷயங்கள் பேசிக்கிறாங்களோ அதே மாதிரி எம்ஜிஆரை பற்றி பாசிட்டிவாக அவர் நிறைய ஹெல்பிங் டெண்டன்சி உள்ள மனுஷன். வீட்டுக்கு போனால் சாப்பாடு போடாமல் அனுப்ப மாட்டார். அப்படிங்கிற ஒரு எமோஷனல் பாண்டிங்கை க்ரியேட் பண்ணி வச்சுருந்த டைமில் கருணாநிதி எம்ஜிஆர் அந்த கட்சியிலேருந்து தூக்குனதுனால அவர் ஒரு புது கட்சி ஆரம்பித்து நான் இந்த மாதிரி கேள்வி கேட்டால் அவர் என்ன வெளியே அனுப்பிச்சிட்டாரு, நம்ம அதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்ற பேச்சு கேட்ட உடனே மக்கள் எமோஷனலாக இவர் கண்டிப்பாக இவர் நம்ம செலக்ட் பண்ணலாம்,
இவர் வந்து நமக்கு வந்து உதவி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிட்டு எம்ஜிஆருக்கு வந்து ஓட்டு போட்டாங்க. எப்போவுமே இந்த எமோஷனல் பாண்டுக்கு பயங்கரமான வேல்யூ இருக்குது, சக்தி இருக்குது. அதனால் என்னாச்சுன்னா எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் கருணாநிதி மீண்டும் முதல்வராக ஆகவே முடியல. எம்ஜிஆரும் முடிந்த அளவு நல்லது செஞ்சார். அவரால் என்ன செய்ய முடியுமோ அது பெஸ்ட்டாக பண்ண மாதிரி அப்போ இருந்தவங்க ஃபீல் பண்ணாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஜெயலலிதா என்ட்ரி ஆனாங்க. ஸோ அதில் தான் கொஞ்சம் குழப்பம். ஸோ கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் தமிழ்நாட்டு அரசியல் அப்படிங்கிறதே என்ன அப்படின்னா இவங்க 2 பேருனுடைய ஃபைட்டிங். இந்த ஃபைட்டிங்க்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோமா, இந்த ஃபைட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணுறோமாங்கிற மாதிரி அரசியலாக அதுக்கப்புறம் மாறிடுச்சு. இருவரும் வந்து நாங்கள் இதை வந்து சிறப்பாக செய்வோம், இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அவர் ஆட்சியிலேயே அதெல்லாம் பண்ணலை, அதை விட இப்போ பரவாயில்லையாக தான் போயிட்டுருக்கு, இந்த மாதிரியே ஒருத்தர் மாறி மாறி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதாவுக்கு அப்புறம் இப்போது எடப்பாடி பழனிசாமி வந்து வந்திருக்காரு. இவருடைய ஒரு தனித்திறமையாக நம்ம ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா, இவ்வளவு நாள் இந்த கட்சியை இழுத்து பிடிச்சி போயிட்டுருக்கிறதுங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான பாயிண்ட். ஏன்னா கூட இருக்கிற எல்லாரையும் அனுசரித்து கண்ட்ரோல் பண்ணி இவ்வளவு நாள் வந்து இந்த கட்சியை வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆட்சியை கொண்டு போயிட்டுருக்கிறதே ஒரு பெரிய விஷயமாக நம்ம கருதலாம். ஆனால் அடுத்ததாக வரக்கூடிய முதல்வருக்கு அது யார் வேணாலும் இருக்கலாம், எடப்பாடி பழனிசாமியாகவும் இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். அப்படி வர்றவங்க கண்டிப்பாக இப்படியே இருந்தால் போதாது, நிச்சயமாக கொஞ்சம் அட்வான்ஸ்டாக அடுத்த லெவலுக்கு நம்ம திங்க் பண்ணணும். அப்போ தான் இந்த தமிழ்நாட்டில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்த முடியும். சரி, அடுத்த தமிழக முதல்வர் நம்ம தீர்மானம் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம ஒரு விஷயத்தை முக்கியமாக கவனம் செலுத்தணும். என்ன அப்படின்னா, நம்மளுடைய குறிக்கோள் என்ன, அடுத்த 5 ஆண்டுகளில் நம்மளுடைய குறிக்கோள் என்ன. இப்போ இருக்கிற கட்சிகள் எல்லாருமே ஒரு பாயிண்ட்டு தான் குறிக்கோளாக சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஊழலற்ற ஆட்சியை நாங்கள் கொடுப்போம், ஊழலற்ற ஆட்சியை கொடுத்துட்டா எல்லாமே தன்னால் மாறிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் நம்ம ஒரு தெளிவாக அடுத்த 5 ஆண்டுக்கு இதுதான் நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த 5 அல்லது 10 ஆண்டுகள் இந்த ஊழல் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுறலாம், அதை சம்பாதிக்கிறவங்களாம் சம்பாதிச்சுட்டு போட்டும், அது வேறு மாதிரி டீல் பண்ணிக்கலாம். நம்மளுடைய குறிக்கோள் விவசாயம், விவசாயிகளின் நலம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, விவசாயி நல்லா இருக்கணும், விவசாயமும் நல்லா இருக்கணும், நீர் மேலாண்மை நல்லபடியாக வளரணும், மறுபடியும் மண்புழுவை கொண்டு வரணும். ரொம்ப சிம்பிள், மண்புழு வரணும். கீழே போயிருக்கிற தண்ணி இப்போ வந்து 1000 அடி போட்டால் தான் தண்ணி வருது அப்படின்னு கீழே போயிருக்கிற தண்ணியை மீண்டும் மேலே கொண்டு வரணும். அடுத்ததாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. சுற்றுச்சூழல் பாதுகாப்புன்னா எங்கே பார்த்தாலும் பறவைகளும் அப்படியே தூய்மையான காட்டும் நம்மளை சுற்றி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அந்த மாதிரி இந்த தமிழகத்தை மாற்றணும். அப்படி இங்கே யாராவது வராங்கன்னா, இப்போ கேரளாவுக்கு போகிறதுனா ரொம்ப ஹாப்பியாக போகிறோம்ல, அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஒருத்தர் வராருன்னா அங்கே சூப்பராக இருக்குப்பா, எப்படி கிளைமேட் இருக்குது தெரியுமா, அந்த மாதிரி சுற்றுச்சூழலை இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்கடுத்தது படித்த இளைஞர்களை உபயோகப்படுத்தணும். வேலை கொடுக்கணும்னு நான் சொல்லலை, உபயோகப்படுத்திக்கணும். இந்த 4 தான் குறிக்கோள். ஒன்று, விவசாயம் நல்லா இருக்கணும், விவசாயிகளும் நல்லா இருக்கணும். 2வது, நீர் மேலாண்மை, கீழே போன தண்ணி மேலே வரணும், மண்புழு கண்டிப்பாக நமக்கு வந்துடணும். அதுக்கு அடுத்தது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. நம்ம மட்டும் வாழ்கிறோன்னு இருக்கக்கூடாது, எல்லா பறவைகள் மிருகங்கள் எல்லாத்துக்குமே இங்கே இடம் வேணும். அதை எப்படி நம்ம வந்து மேம்படுத்துறதுங்கிறத பார்க்கணும். அதுக்கு அடுத்தது 4வதாக படித்த ஒவ்வொரு இளைஞரும் ஏதாவது வழியில் இந்த தமிழக முன்னேற்றத்துக்கு உதவி செய்யணும். இந்த 4 தான் குறிக்கோள்.
அப்போ இந்த குறிக்கோளுக்கு எந்த மாதிரியான ஆக்டிவிட்டி பண்ணால் எப்படி ஒரு நல்ல ஒரு முதல்வரை நம்ம உருவாக்கலாம் அப்படிங்கிறது தான் அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. நன்றி.